மன்மோகன் சிங்க்கு பன்முகங்கள் இருக்கின்றது, அல்லது பல்வேறு பரிமாணங்களில் ஜொலித்தவர் அவர். முதலில் அவர் ஒரு ஆசிரியர், பொருளாதார மேதை, பொருளாதார அறிஞராக, இப்போ நிதி அமைச்சராக இருந்திருக்கிறார், பிறகு பிரதமராக இருந்தார், ஒரு நல்ல சிறந்த டிப்ளோமேட், ஒரு சிறந்த அதிகாரியாக இருந்திருக்கிறார். பல்வேறு முகங்கள், ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்கிறார். பல்வேறு முகங்கள் இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் எந்த இடத்துல அவர் மிக சிறப்பாக ஜொலிச்சான்னு நினைக்கிறீங்க சார்? அவருடைய பொருளாதார மேதைத்தனம் அது நம்ம நாட்டை காப்பாத்தின சார். இல்ல மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனையாக உருவாகி இருந்திருக்கும். அதோட இல்லாம அவருடைய லைஃப் என்பது ஒரு ஓபன் புக். அவரே சொல்லுகிறார், அதாவது அந்த பொசிஷனை டெமிட் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் பொசிஷனை விட்டு வெளியில போகும்போது அவர் சொன்னார், மை லைஃப் வாஸ் an ஓபன் புக். நேர்மையானவர், தூய்மையான மனிதர், நாம செய்யக்கூடிய இந்த நாட்டினுடைய நலனுக்காகவே இருக்க வேண்டும் என்று பாடுபட்டவர். இந்த நாட்டின் மீது எவ்வளவு பற்று கொண்டவர், நாட்டு பற்று மிக்கவர் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். ஆகவே அந்த பொருளாதார மேதைத்தனம், அப்புறம் சரியான முடிவுகள். இப்ப உதாரணமாக உலக அரங்கில நமக்கு பிரச்சனைகள்லாம் உருவாகின போது இந்த நியூக்ளியர் பவரை கொண்டு வந்தது, உலகத்துக்கே பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை வந்த போது அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணினது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனைகள் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில சொல்றேன். இதை தாண்டி ஒரு நேர்மையான மனிதராக, இந்த நாட்டின் மீது அக்கறையும் நம்பிக்கையும் ஈடுபாடும் கொண்ட அற்புதமான மனிதர் அப்படிங்கிறத நான் பார்க்கின்றேன். அது போல பல விஷயங்கள் நான் மன்ரேகா அப்படிங்கிறது. அதே மாதிரி அவர் என்ன சொல்லணும்னா, த கிரேட் இந்தியன் மன்மோகன் சிங் அப்படின்றதான் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு நிலையே இந்த கிரேட் இந்தியன் மன்மோகன் சிங் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்திருந்தால், ஒரு பேட்டியின் பொழுது, நான் டெல்லியில் இருந்தபோது ஒரு பேட்டியை அளிக்கிறார். அப்போது அவர் மேல பல விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும்போது அவர் வழக்கம் போல அந்த மெல்லிய புன்னகை ஒன்று புன்னகைப்பார். அந்த புன்னகையோடு என்ன சொல்றாருன்னா, ஊடகங்கள் என்ன வேணா சொல்லட்டும், நாடாளுமன்றத்தை எதிர்கட்சிகள் என்னை எப்படி வேணா பேசட்டும், ஆனா வரலாறு என்னை எனக்கு கனிவான பார்வையை தான் கொடுக்கும், எனக்கு கனிவாகத்தான் வரலாறு நடந்து கொள்ளும் சொன்னாரு. நிச்சயமாக அது நடைமுறையில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார் அற்புதமான பேச்சு சார். அந்த அவருடைய பேச்சு இட் இஸ் கோட்டபிள் கோட் சார். நீங்க இப்ப சொன்னது, ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ. அவர் எல்லாரையும் கடுமையான விமர்சனம் பண்ண போது அவர் கடைசியில் சொன்னது என்னன்னா, அந்த எப்ப பார்த்தாலும் அந்த பிரஸ் பார்த்து பயப்படவே மாட்டார். அவர் எல்லாரும் பிரஸுக்கு அப்பப்ப இன்டர்வியூ கொடுத்துட்டே இருப்பார். அவருடைய பேச்சு நீங்க சொன்னது போல ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. அது ஒரு மனசை இன்னும் கூட தொடுகின்ற. இன்னைக்கு பத்திரிகை எல்லாம் பாராட்டி எழுதுகின்றன, ஊடகங்கள்லாம் அவரை பாராட்டி எழுதுகின்றன. ஆனால் அவருக்கு உரிய மரியாதை அவர் சமயத்துல கொடுக்க தவறி விட்டோமோ என்ற வருத்தம் எனக்கு எப்பவுமே உண்டு. இல்லை, அதனால தான் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கலான்னு இருக்கோம். சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக அந்த கோரிக்கை முன்மொழிதலாக உங்கள் மூலமாகவே நான் முன்மொழிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அவருக்கு ஏன் பாரத ரத்னா விருது கொடுக்க கூடாது சார்? சார் நிச்சயமாக அவருக்கு எல்லா விதமான தகுதியும் உண்டு சார். அற்புதமான ஆசிரியராக இருந்த, குருவாக இருந்தவர், மிக சிறந்த பொருளாதார விதை, அற்புதமான நிர்வாகத்திறம் படைத்தவர், எதிர்காலத்தை சரியாக கணித்து அதற்கு தகுந்த பிளான் எல்லாம் போட்டவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு எதிர்கால பாதையை நமக்கு கொடுத்தவர். இன்னைக்கு நாம 5வது நிலைமையில பொருளாதாரம் இருக்குன்னா அது அவரை போட்ட அடித்தளம் தான். $2 trillion தான் நம்ம வச்சுட்டு போயிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதருக்கு கட்டாயமாக பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான விண்ணப்பம். இன்ஃபேக்ட் நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம். நானே மனசுக்குள்ள காலம்பலே நினைச்சேன், ஏன் இவருக்கு பாரத ரத்னா கொடுக்கலன்னு. நீங்க சரியான கேள்வியை கேட்டு ஞாபகப்படுத்தினீங்க. அதற்காக உங்களுக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா சார், உங்கள் சார்பாகவும் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் பாரத ரத்னா விருதுக்கு சரியான நபராக மன்மோகன் சிங் இருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களாகட்டும், அதே போன்று முக்கிய அதிகாரிகள் மற்றும் அரசு சார்பை சேர்ந்தவர்கள், அரசு துறை சேர்ந்தவர்கள் இதை அந்த இடத்திலே சரியான இடத்தை கொண்டு சேர்ப்பார்கள் என்று நம்புவோம். இது ஒரு இயக்கமாக வளரட்டும். நிச்சயமாக இது போன்ற நபர்களுக்கு, ஏனால் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சரிவிலிருந்து மீட்டெடுத்தவர் மன்மோகன் சிங். நீங்கள் சொன்னது போல 1991 ஒரு முறை, 2008, 2009 ஆண்டுகள் இந்த வேர்ல்ட் ரிசெஷன் இருக்கும் பொழுது
நம்ம பொருளாதாரத்தை காத்தது உள்ளூர் பொருளாதாரம் தான். அதற்கு காரணமாக இருந்தவர் மன்மோகன் சிங். ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், நீங்கள் சொன்னது போல ஊரகங்களில் எல்லாம், அதாவது ஊராட்சிகளில் கூட வேலை கொடுக்கக்கூடிய, அதாவது குறைந்தபட்சம் அவர்களுக்கு கூடிய உறுதி செய்த திட்டங்களை கொண்டு வந்து மிக சிறந்த ஒரு பெரும் ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் என்று கூட கூறலாம். எனவே அவர் பாரத ரத்னா விருதுக்கு சரியான நபர் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயம் இந்த கருத்து மேலும் வலுப்பெற்று கேட்போர் யார் செவிக்கு செல்ல வேண்டுமோ அந்த செவிக்கு நிச்சயமாக செல்லும் என்று நம்புவோம் சார். கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். மன்மோகன் சிங் வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே அவர் கனிவாக இருக்க வேண்டும், கனிவாக தெரியும் என்று சொன்னார். ஆனால் உங்கள் பார்வையில் அவர் எப்படி பதிவு செய்யப்படுவார் சார்? நிச்சயமாக அவரை பத்தி பேசும்போது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து ஒரு உலக அரங்கிலே இந்தியாவை மதிக்கத்தக்க வகையில கொண்டு வருவர் அவர்தான். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கலாம், நான் இப்ப 10 வருஷமா தான் நம்ம இந்தியர்களுக்கு மதிப்பு மரியாதைன்னு. நான் உலகத்துல நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். 2000, 2004, 2005 எல்லாம் அப்பொழுதே மிகப்பெரிய அளவிற்கு. இன்னும் சொல்ல போனால் த வேர்ல்ட் இஸ் ஃபேட் அப்படிங்கிற ஒரு புக்கு உங்களை போல ஒரு ஊடகத்துறையை சேர்ந்தவர் தான். அவர் எழுதின அந்த புலிட்சர் அவார்டு பெற்றவர். அவர் எழுதின த வேர்ல்ட் இஸ் ஃபிளாட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பெருமையை பத்தி பேசுகின்றது, எக்கானமி எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது என்று பேசுகின்றது. அதுல நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங்குடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் பத்தி பேசுகின்றது. அந்த புலிட்சர் அவார்டு வாங்கின புஸ்தகம் அது. ஆகவே நிச்சயமாக இந்தியா சில குறைபாடுகள் அவருடைய, ஏன்னா அவருக்கு இது மெஜாரிட்டி இல்லைங்கிறதுனால சில கம்பல்ஷன்ஸ்னால சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனாலும் அவைகளையும் சமாளித்து இந்தியாவை மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டு சென்ற மகாத்மா டாக்டர் மன்மோகன் சிங் அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை சார். மிக்க நன்றி திரு ராமசுப்ரமணியம். நேர்களே, திரு ராமசுப்ரமணியம் நாடறிந்த பொருளாதார அறிஞர், மிக சிறப்பாக ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். பாரத ரத்னா விருதுக்கு சரியான நபர் மன்மோகன் சிங் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கார். ராமசுப்ரமணியம் சார், மிக்க நன்றி சார். நேர்களே, தற்போது ஜி.கே. வாசன் நம்முடன் தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மன்மோகன் சிங் மறைந்து விட்டார். அவருடைய நினைவுகள், நீங்கள் அவருடைய பார்த்திருக்கீங்க, பழகிருக்கீங்க, அவருடைய நினைவுகளை சற்று நேர்களுக்காக பகிரலாமே சார்?